வணக்கம். ஒரு ஸ்டோரி. அரசியல் காலத்தில் முன்னரடி மன்னர் ஆட்சி தான் நடந்து கொண்டு இருந்துச்சு. அந்த மன்னர் ஆட்சியில் மன்னர் அதாவது பணம், பொருள், வைரம், வைடூரியம் எல்லாமே ஒரு அறையில் பூட்டி வச்சுருந்தார். அப்போ அந்த அறையோட பெட்டியை திறக்க முடியாமல் போயிடுது. அப்போ திறக்க முடியாமல் போன உடனே 3 நாளாக கஷ்டப்பட்டு பார்க்குறாரு, திறக்க முடியலை. அப்போ திறக்க முடியலன்னு சொன்ன உடனே அப்போ ஒரு கோரிக்கை விடுறாரு. யாரெல்லாம் இதை திறந்து தரீங்களோ அவங்களுக்கு அதில் இருக்கிற பாதி இது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன் மட்டும் போடுறாரு. என்ன கண்டிஷன் கேட்டிங்கன்னா, பூட்டை தொடாமல் திறக்க வேண்டும். சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாட்டு பாடுறவங்க, மேஜிக் மேன்னு, திறமை உள்ளவர்கள், பாட்டு பாடி திறக்க வைக்கிறவங்க, மந்திரவாதிகள், இப்படி ஏகப்பட்ட பேர், விஞ்ஞானி சொல்லக்கூடிய அளவுக்கு, வித்வான் அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாருமே வந்தாச்சு. காலையில் 8-9 மணிக்கெலாம் வந்தாச்சு. ஒவ்வொருத்தவங்க பாட்டு பாடுறாங்க, ஒருத்தவங்க சவுண்டு விடுறாங்க, ஒருத்தவங்க குயில் மாதிரி பேசுகிறாங்க. ஒவ்வொருவரோட செயலில் இறங்கிக்கிட்டே இருக்காங்க. சாயங்காலம் 5 மணி ஆக போகுது, 6 மணி ஆக போகுது. அந்த வழிப்போக்கன் ஒருத்தர் என்னடா கூட்டமாக இருக்குது, சவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாட்டு எடுத்துட்டு, இதை நான் திறக்கலாமா என்று மன்னரிடம் கேட்கிறான். இவ்வளோ பேர் முட்டி மோதி வச்சு திறக்க முடியாமல் இருக்கிறாங்க, நீ என்னடா திறக்க போகிற அப்படின்னு சொல்லி மன்னர் சொல்கிறாரு. அதே மாதிரியே அங்கே திறக்க வந்தவங்க எல்லாருமே கேலி கிண்டல் பண்ணுறாங்க. உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவ்வளோ பேரும் இருந்தும் திறக்க முடியவில்லையா, அப்போ நானும் ட்ரை பண்ணலாம் இல்லையா? அவனை பொறுத்த வரைக்கும் திறந்தால் திறப்போம், இல்லைன்னா கொடி நிறையா போய்கிட்டே இருப்போம். அவ்வளோதான், எந்த செலவும் கிடையாது. பாக்கி எல்லாருமே வண்டி, குதிரை வண்டி, ஜிப்பா வண்டி அப்படின்ட்டு பெரிய பெரிய ஒட்டக வண்டி, குதிரை வண்டி, வில்லு வண்டின்ட்டு வந்திருக்குறாங்க. இவன் வழிபோக்கன் மாதிரி வந்திருக்கிறான். அப்போ அவங்ககிட்ட சொல்லவும், சரி அவன் சொல்கிறது நியாயமாக தான் இருக்குது, சரி திறந்து தான் பார்ப்போம். அப்போ அவன் கல்லாக்கிட்ட போகும்போது எல்லோரும் சிரிக்கிறாங்க. இவன் அதெல்லாமே நினைக்காம கல்லாக்கிட்ட போய்கிட்டே இருக்கும்போது எல்லோரும் கத்துறாங்க. ஏய் ஓய் 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 ஓயின்ட்டு கத்துறாங்க. அதுக்கிட்ட அது போக தெரிஞ்சால் தான் நாங்களே திறந்துருவோமே அப்படின்றாங்க. இருங்க ஐயா, நான் இப்போ ஒன்றுமே செய்யலையா, பக்கத்தில் தானே ஐயா போகிறேன் அப்படின்னு. மறுபடியும் வாங்க பக்கத்தில் போவோம், மறுபடியும் பக்கத்தில் போய் மறுபடியும் சத்தம் போடுவாங்க. திருப்பி சொல்லுவான், இருங்கய்யா, நான் தொட்டுலாம் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பக்கத்தில் போயிட்டு கூர்ந்து பார்ப்பான். அதில் ஒரு லாக் மட்டும்தான் திறக்கிறது. உடனே திறந்து தானேயா இருக்குது, இதுக்கு ஏயா இந்த வண்டவாளத்தை புறம் கூட்டுதீங்க மன்னரே அப்படி சொன்ன உடனே மன்னருக்கு பேர் அழிஞ்சிருச்சு. ஆக மற்றவங்களுக்கு எல்லாமே ஒரு விஷயம் பெரிதாக இருக்கும், ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தா சிறுசாக இருக்கும். யாருமே கடுகு மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகளை மழை போல் பார்க்குறதுனால தான் இன்றைக்கும் பிரச்சனைகள் தீராமல் இருக்கிறது. இந்த விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் அரசியல் வரைக்கும் இதை எடுத்துக்கொள்ளலாம். தலைவர்கள் மாற்றப்படுவதும், இவனால் முடியாது, அவனால் முடியாது, என்னால் முடியும்னு சொல்லி ஒருத்தன் வராமல், அவன்தான் உண்மையான தலைவன். ஆகவே இது அரசியல் மட்டும் நான் சொல்ல வரலை, பொது வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் சாதிக்க முடியும் அப்படின்னு வர்றவங்களை முட்டுக்கட்டை போட்டு தடுப்பாங்க. அதுதான் இன்றளவு நடந்து கொண்டு இருக்கிறது. யாரையும் நான் குறை சொல்லலை, பொது உரையாக தான் சொல்லி வெற்றி வாழ்க வளர்க.